விஜய் வந்து என்ன பண்றாரு, அனாமிகா வந்து இந்த மாரி பூஜைக்கு வரப்போறாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லிடணும். எப்படி வந்து ப்ரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. நம்ம வந்து பிரபாக்கு. பிரபா வந்து ஃபோன பார்த்துட்டு, "உனக்கு காரியம் ஆகணும்னா என்ன கூப்பிடுவ, இல்லன்னா கூப்பிட மாட்டேன். உன் ஃபோன நான் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்ன ப்ரோ வந்து இப்படி பண்றாங்க? சொல்லலான்னு பார்த்தேன். சரி அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாரு. பிரபா வந்து இந்த மாரி "நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்த? இப்படி ரிஸ்க் எடுத்ததால வந்து உன் பொண்ண காப்பாத்துறதுக்காக இந்த மாரி வேலைலாம் பண்ணியே, ஒரு வேள மாமா வரலன்னா என்ன ஆவுறது?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. "என்னடி பண்றது? அவ வாழ்க்கைய நான் காப்பாத்தணும்னு தான் நெனைக்கிறேன். அவள காப்பாத்தணும் இல்லையா? வயித்துல வேற குழந்தை இருக்கு இல்லையா?" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, இந்த மாரி வந்து ரிஸ்க்கான வேலைலாம் செய்யாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து "எங்கடி போற?" அப்படின்னோனே, "வீட்ல வந்து எவ்வளோ வேலை இருக்குடி. வந்து விசேஷம்டி. அதனால வந்து விளக்கேத்தணும். எவ்வளோ வேலை இருக்கு. எங்கடி போற?" அப்படின்னோனே, "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதெல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, மகா வந்து கால் பண்றாங்க கோடீஸ்வரிக்கு. "என்ன மகா?" அப்படின்னோனே, இந்த மாரி விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து செக் எடுத்து வந்து குடுத்துட்டாரு. சீக்கிரமாவே அந்த பத்திரம் வந்து வீட்டோட பத்திரம் நமக்களுக்கு கிடைச்சிரும். பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரி. "சரி வீட்ல பூஜை இருக்குல்ல, நீ வருவல்ல?" அப்படின்னோனே, "நான் எப்படி வர்றது? ஏற்கனவே நெறைய பிரச்சனை ஆயிருக்கு. இதில வேற நாங்க வந்தோம்னா உங்க மாமியாருக்கு பிடிக்காதுடி, வேணாண்டி" அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டேன். என் மாமியார் கூப்பிட்டா வருவியா?" அப்படின்னோனே, அது எப்படிடி அவங்க கூப்பிடுவாங்க?" "அவங்க கூப்பிடுவாங்கம்மா. நீ கண்டிப்பா வருவ" அப்படி சொன்னோனே, "ஏய் வேணாண்டி எதுவும் பண்ணாதடி" அப்படின்னோனே, "சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு வச்சுடுறாங்க. இவ என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்க வந்து மகா யோசிக்கிறாங்க. எப்படி வந்து எங்க மாமியார் வாயாலே வந்து சொல்ல வைக்கிறது? அத்தை எப்படியாவது வந்து அம்மாவ கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பூஜையில கண்டிப்பா அம்மா கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜலட்சுமி கேட்குறாங்க, "இன்னும் வந்து குழம்பு போடவா அத்தை? இன்னும் கொஞ்சம் போடவா?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட கேட்டுட்டு இருக்காங்க. "நான் தேவைன்னா சொல்ல மாட்டேனா? எதுக்கு சும்மா கேட்டுட்டே இருக்க?" அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆயிடுறாங்க மகா கிட்ட. அதுக்கப்புறம் மகா வந்து "ஒரு விஷயம்" அப்படின்னோனே, "என்ன விஷயம்?" அப்படின்றாங்க. "இல்ல என் வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கேன்." "எதுக்காக போற?" "இல்ல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அந்த பத்திரம் விஷயமா பண்ணணும்ல. அதனால வந்து போணும். அந்த பத்திரத்த எப்படியாவது வந்து மீட்டணும். அதுக்காக போ வேண்டியது இருக்கு. உங்க புள்ளையும் கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு போயிட்டு வந்து லேட்டா வந்தல்ல, அந்த மாரி லேட்டா வரலான்னு பிளான் பண்ணியா? எதுக்காக இப்படிலாம் நெனச்சுட்டு இருக்க? அதெல்லாம் என் புள்ளையெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். புரியுதா? நீயும் போக்கூடாது." "சரி நான் போக்கூடாதுன்னா எப்படி நடக்கும் இந்த விஷயம்லாம்? நடக்காதே." "ஏன் நடக்காது?" அப்படின்னோனே, "எங்க அம்மாவும் வரமாட்டாங்க இங்க." "எதுக்காக உங்க அம்மா வரமாட்டாங்க?" அவங்க வரமாட்டாங்களாம். அவங்க "நான் வரவே மாட்டேன்ப்பா. எனக்கு இங்க வரவே பிடிக்கல. என்ன விட்டுருப்பா" அப்படின்ட்டாங்க. "ஏன் நீ கூப்பிட்டா வரமாட்டாங்களா?" "நான் கூப்பிட்டா மட்டும் இல்ல, அத்தை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்களாம்." அப்படின்னோனே எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன ராஜலட்சுமி கூப்பிடவே வரமாட்டாளா? ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டாங்களா உங்க அம்மா? ஃபோன எடு நான் ஃபோன் பண்றேன்" அப்படின்றாங்க. நல்லா வந்து வலையில மாட்டிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க சித்ரா. அடுத்து வந்து கரெக்ட்டா வந்து ஃபோன் பண்ணி, "இந்த மாரி ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா நீங்க?" அப்படின்னா, "வருவேனே யார் சொன்னது வரமாட்டேன்னு சொல்லிட்டு." "கண்டிப்பா வரேங்க. நீங்களே கூப்பிட்டுட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "உங்க அம்மா வருவாங்க. நான் சொல்லிட்டேன். நீயும் அங்க போ வேணாம். நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. "என் புள்ளைய நல்ல நாள் அதுவுமா அங்க கூட்டின்னு போய் வச்சுக்கலான்னு பிளான்லாம் பண்ணாத. உன் பிளான்லாம் ஒண்ணும் நடக்காது. புரியுதா? எல்லாரும் இங்க தான் இருக்கணும். இங்க தான் சாமி கும்பிடணும். புரியுதா?" அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மகா. அடுத்த நாள் வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்து ரூம்ல கிளம்புறாங்க. அப்ப வந்து வயித்துல எத்தன நாள் தான் இந்த மாரி வந்து பேட வச்சு நான் சுத்த போறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாரியெல்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க, மகா வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, பூஜை வேலையெல்லாம். அப்போ வந்து ராஜலட்சுமி பார்த்துட்டு பொட்டு இல்லாம வந்து வேலை செய்றியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்ல எங்கேயோ விழுந்துட்டு இருக்கும் நான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வச்சுக்கோ அப்படின்னோனே எடுத்து வைக்க போறாங்க. கரெக்ட்டா பாட்டி வந்து இப்ப வேணாம்மா நீ எடுத்து வைக்க வேணாம். சூர்யா வைப்பான்றாங்க. சூர்யா வைக்கிறாரு.